குதிரைவாலி அரிசியில் குஸ்கா செய்யலாமா? நான் இன்றைக்கி இதை தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் குதிரைவாலி அரிசியை நல்லா 1 முறைக்கு 2 முறை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். அதனால் கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மல்லி இலைகள் புதினா இலைகளும் கையளவு, 1 பட்டை, 1 கிராம், 1 ஏலக்காய். அடுத்ததாக 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸி ஜாடியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய்கறியும் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதில் பட்டை, கிராம், ஏலக்காய், பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ரைஸ் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்குறோம். அதாவது 1க்கு 2ங்கிற அளவில் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வைக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லி இலைகள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம்மில் போடுறேன். தம்மில் போட்டு எடுத்தாக்கா சூப்பரான குதிரைவாலி ரைஸ். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பிள்ளைங்களுக்கு இப்போலேருந்து பழக ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.